சொல்லிட்டு இப்படி நான் 21 இன்ச்சு நீளம் எடுத்திருக்கேன், அகலம் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன் ஒரு தொங்கி மலை போடுறதுக்கு. இது 3 இன்ச்சு அகலம், உயரம் 6 இன்ச்சு எடுத்துருக்கேன். இனி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா 3 இன்ச்சு எடுத்தது 2ஆக மடிக்கிறேன். மடித்து ஒரு இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ஒவ்வொரு சுருக்கம் வைக்கணும். ஃபஸ்ட்டு சுருக்கு வச்சுக்காங்க. ஒவ்வொரு இன்ச்சையும் பாயிண்ட் எடுத்து நடக்குனீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இது பார்த்து மாதிரி வரக்கூடிய நாக்கெடுத்து வச்சாக்கும் ப்ளஸ் பின்னாடி கயிறுக்கு போடக்கூடியது. அது அழகாக தெரியும்படி இருக்கும். இந்த பூவாட்டோட யூஸ் பண்ணிக்கலாம். பூவாக யூஸ் பண்ணுறதுனால சுற்றி இது தைக்கும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சு பூவாட்டம் கூட வச்சாங்க. வேணும் கல்யாணத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. தோணுக்கும் 3 இன்ச்சு எவ்வளோ 5 இன்ச்சு எடுத்து எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பார்டர் விடுங்க. நடக்கும்போது எந்த ஷேப்பில் நடக்கணுன்றது நமக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? அதில் இப்படி அதை 2ஆக மடிக்கும். இப்படி மடிக்கும்போது நமக்கு இது தெரியும். தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சா ரெண்டு மடிப்பாக மடித்து வச்சுட்டு சென்டரை கனெக்ட் பண்ணி கயிறு வைங்க. அது நல்லா வச்சேன். அடுத்த பக்கத்துக்கு
இதையும் 2 நம்பர் வச்சுட்டு செம்பரை கட் பண்ணி கையில் வச்சு இனி துண்டு இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வேஸ்ட்டு பீஸு பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க. அதில் வந்து இப்படி வரும்போது நம்ம இந்த பகுதியில் சுருக்கு பீஸ் வைக்கணும். எப்படி வைக்கணும்னா இதில் வந்து அந்த சைடு இது என்ன பண்ணாலும் இனி வேஸ்ட்டுக்கு மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சு ஒரு அரேஞ்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே போல் அடுத்த பக்கத்துக்கு அரேஞ்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இந்த வடிவத்தில் இப்படி இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதியில் ஃபஸ்ட்டு எண்டு வரும்போது லைட்டாக உள்ளோடி ஒரு மடக்கு போது மடக்கி இதை பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு அரை இன்ச்சு தெரியும் இல்லையா, முக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா அடிச்சு விட்டுருக்காங்க. அது பிரியும். திருப்பி ரிட்டன் அதை நடக்குங்க பூ வடிவத்தில். இதோடய முடிக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு இந்த சைடுக்கு அது வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், பாக்கெட்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு உருட்டி ஒரு அடி அடிச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உள்ளாடி விட்டுருங்க. இதுதான் இந்த தையல் போடுறோம். இப்போ பார்த்துக்காங்க இந்த வடிவத்தில் இருக்கும். இந்த வடிவத்தில் இருக்குதா. இனி இதுக்கு முன்னாடி வேஸ்ட் வைக்கணும். வேஸ்ட் பீஸ் எடுத்து இதுக்கு முன்னாடி வச்சுட்டு ஷேப் பாருங்கள், எந்த ஷேப்பில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுங்க. எடுத்து விட்டாச்சு. விட்டுட்டு இந்த பக்கம் பார்க்கணும், இந்த பக்கம் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த வடிவத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு அடிக்கணும். நூல் ஸ்விம்மிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க. இதில் கவர் போடுறாங்க. ஏன்னா அது நமக்கு அது துணி பீஸ்லாம் கலந்துருக்கும் வராது. இது சேஃபாக டைட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.